அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது நண்டு முட்டை வச்சு சோறு தான். வெரி ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த சாதத்தை எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்டு ஒரு 50 ரூபாய்க்கு குட்டி குட்டி நண்டு கிடச்சிச்சுன்னா வாங்கி அதை தோல்களை நீக்கிட்டு சதைகளை நல்லா எடுத்துருங்க. சதை உள்ள நண்டா பார்த்து வாங்கி சதைகளை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. முட்டை நீங்கள் 3லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 3 போதும். ஆனால் 5 வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது சாதம் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல முட்டையை குறைச்சி போட்டுக்குங்க. நண்டு சதைகளெல்லாம் எடுத்து இது மாதிரி புளி வடிகட்டத்தில் போட்டு வடிகட்டி கொண்டு வந்துடணும். அப்போ தான் சதைகள் வேஸ்ட்டாக வெளியில் விடாமல் அப்படியே அதிலே இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டி வச்சு ஒரு 3 கரண்டி போல் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடாகி வரட்டும். வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு நான் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நம்மளாம் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். அதே மாதிரி 2 பச்சை மிளகாயும் நான் எடுத்து கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு நம்ம உப்பு தேவையான அளவு சேர்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ நம்ம எல்லாம் வதக்கி விட்டு கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சாதத்துக்கு சோறு உப்பு போட்டு வடிச்சிருப்போம். அதை ஈவன் பண்ணி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். வதக்கி வந்த பிறகு நம்ம மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மஞ்சத்தூள் சேர்க்கும் போது நமக்கு நல்லா தான் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. எண்ணெயில் போட்டு தாளிக்கும் போது மஞ்சள் வாடையெல்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொண்டு வந்துடுங்க. வதங்கி வரட்டும். இப்போ நண்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா சுத்தம் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஏன் இந்த நண்டு போட்டு முட்டை சோறு நம்ம செய்கிறோம்னு சொன்னாக்கா, நண்டு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த முள்ளெல்லாம் கடிச்சு அந்த சதை எடுக்கிறதுக்கு வேஸ்ட் ஆயிரும் நினைப்பாங்க. நம்ம சுத்தம் பண்ணும் போதே நம்ம இது மாதிரி சதைகளை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நண்டு எடுத்து வச்சுக்கிறதெல்லாம் சேர்த்துருங்க. அந்த நண்டை வச்சு முட்டை சோறு கிளறி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்துடலாம். சில பிள்ளைங்க அதை திங்கிறதுக்கு அழுப்போட்டு சாப்பிடவே மாட்டாங்க. நண்டை வேணாம் பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த தோலை நீக்கிட்டு சதை எடுத்து திங்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு டைம் இருக்காது, சாப்பிட மாட்டாங்க. அந்த நம்ம சளிக்கு இந்த நண்டு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்குது. நல்ல ஒரு சளியை வெளியாக்குறதுக்கு இது இதாக இருக்குது. அதனால நம்ம அதை பிள்ளைங்களுக்கு எப்படியாவது நம்ம சேர்த்துடணும். சோம்பு சீரகம் தூள் 1/2 ஸ்பூன் போல் போட்டுட்டேன். அப்படியே மூடி போட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தால் அதில் சேர்த்துக்கிட்டேன். நண்டு நம்ம அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும்ப்பா. சேர்த்துக்காம இருக்கக்கூடாது. நல்லா சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சளியெல்லாம் நல்லா ரிலீஃப் ஆக்கி விட்டுரும். சரியா? அதனால நீங்கள் நண்டு சேர்த்துருங்க. நண்டு சதை கிடைக்கும் போது எல்லாம் நண்டு பிரியாணி, நண்டு ஆம்லெட்டு இதை மாதிரி பிடிக்காதவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப அதுதான் செய்யவே சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கும் நம்ம டிஷ். ஒவ்வொரு டிஷ்ஷுமே முட்டை நம்ம 3 சேர்த்து நல்லா கலரி விட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். சாதம் வடிச்சிருக்கிறத எடுத்து போட்டு இதெல்லாம் கலரிக்கிட்டு இருக்கிறதுல நம்ம சேர்க்க போகிறோம். மல்லிக்கீரை, புதினா, ரம்பலை இது இருந்தால் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்தில் போட்டு கிளறி பார்க்கும்போது உங்களுக்கு மசாலா பத்தலை அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம கொடுத்த மசாலா பத்தலைன்னு சொன்னால் கரம் மசாலா போட்டு சேர்த்து அதுக்கப்புறம் 10 நிமிஷம் நீங்கள் சோறு எல்லாத்தையும் கிளறி விட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம கிளறி வச்சிருக்கிறது அப்படியே சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டே தான் நம்ம தாளிக்கும் போது தான் போடணுங்கிறது கிடையாது. பத்தலைங்கும் போது கூட நம்ம சாதத்தை கிளறி பார்க்கும்போது மசாலா இல்லை அப்படிங்கும்போது கரம் மசாலா சேர்த்துக்கலாம். முன்னாடியே வேணாலும் நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இப்படி இருக்கும்போது கூட நீங்கள் கரம் மசாலா சேர்த்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நண்டு சாதம் கிடைக்கும். ட்ரை பண்ணி